இது பாருமா, இன்னையிலிருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி. தலை சுத்துதா? அப்படியா? எந்திரிச்சு வாமா. பார்த்து வாடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறம்மா, அவளை விட்டுற சொல்லுங்கம்மா. செஞ்சு அவளை விட்டுற சொல்லுங்க. வேண்டாம்மா. ஸ்ரேயா, சூப்பர் ஃபிகர். பொம்பளையாடி நீ? உனக்கு மனசாட்சியே கிடையாதா? பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? புதுசில்ல, அதான் இந்த கத்துற பழகிடுச்சுன்னா போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி. என்னடி ஆள் வந்தது கூட தெரியாம தலையை குனிஞ்சிட்டு இருக்கு? வாடி. வாடி. நான் சினிமா நடிகை ஆகணும்னு ஒரு நாளும் நினைக்கல. அந்த ஆசையும் இல்ல. ஆனாலும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இவங்களுக்காக தான், இவங்க நல்லா இருக்கணும் தான். அதனால எனக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் சகிச்சுக்குவேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குன உங்க மேல சத்தியம், என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். சிவா, ரொம்ப வயித்த வலிக்குதுடா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக அவனுக்கு பாட்டுக்கு காண்ட சரக்கே வாங்கி வந்து கொடுப்பானுங்க. அதை குடிச்சிட்டு வயித்த வலிக்குதுன்னா என்ன பண்றது? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையை தினமும் சாப்பிடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நான் என்ன வேணும் நான் குடிச்சேன். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக கொடுத்தாங்க, குடிச்சேன். சிவா, வாடா
போடலாம். அப்பா நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். டேய், எனக்கு வயித்த கலக்குதுடா. என்ன வீட்டை விட்டுட்டு எங்க வேணாலும் போடா. எது தப்புல துணி கடை இருக்கு, அங்க துணி வாங்கி தொடச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். டேய், தமாஸ் பண்ணாதடா. எனக்கு வருதுடா. டேய், நான் இங்கே போறேன்டா. ஐயோ அப்பா, நான் இங்கே போறேன் போ. என்னப்பா பண்ற? எழுந்துரு. கருமம் கருமம். வா. எவ்வளவு கொடுப்ப? எல்லாத்தையும் அன்னத்துக்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு பைசா கூட இல்ல. இப்ப எவ்வளவு கொடுப்ப? எடுத்துக்க. அன்னபூர்ணிங்கிறது நீங்க தானே? ஆமா, என் பேர் சிவா. சேர்மன் நரசிம்மன் சார் அனுப்பி வச்சாரு. வாங்க. பாருங்க, நான் இந்த ஏரியால ஒரு தர்மசத்திரம் நடத்தலான்னு இருக்கேன். ம். அதுக்கு போலீஸ் எம்எல்ஏ சப்போர்ட்லாம் இருக்கு. ஆஹா. அதோட எனக்கு உங்க உதவியும் வேணும். அதுக்கு மாசம் 60,000 ரூபாய் கொடுத்துடுறேன். இத பாருங்க, நீங்க செய்ய போற நல்ல வேலைக்கு எனக்கு பணம்லாம் வேண்டாம். உங்க சத்திரத்துக்கு வரவங்களுக்கு நீங்க என்ன தானம்லாம் பண்றீங்க? எங்க தர்மசத்திரத்துக்கு வரவங்களுக்கு உடம்பு தானம் பண்றோம். உடம்பு தானமா? ஆமாப்பா, உடம்பு தானம். ஓஹோ, உடம்பு தானமா? யாராவது வந்து கலாட்டா பண்ணாங்கன்னா நான் உங்க பேரு சொல்றேன். அப்படியும் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பண்ணுங்க மேடம். நல்ல வேலைக்கு இந்த சிவா எப்பவும் துணையா இருப்பா. சரி, நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். பிரசாதம் வாங்கிக்கங்க. தேங்க்ஸ். இந்தாடா. குரு, ம். ஆமா, என்ன? உடம்பு தானம்னா என்ன? உடம்பு தானமா? அன்னதானம் தெரியுமா? தெரியும். ரத்த தானம் தெரியும். கல்வி தானம் அதுவும் தெரியும். அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் உடம்ப தானமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் கண் இல்லாதவங்களுக்கு, கிட்னி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடம்ப தானமா கொடுக்கறது மூலமா நிறைய விதத்துல அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா? நம்ம உயிரோட இருக்கும்போது எதுக்கு பிரயோஜனப்படுறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு தானம் மூலமா நிறைய பேருக்கு பிரயோஜனமாகும். அப்படியா? மழை வர மாதிரி இருக்கு, வாசிக்கிறேன் போல. பாட்டி, மேடம் கொஞ்சம் கூட கொடுங்க. அந்த கூட எங்க கொண்டு வாடா. பாட்டி, ஆடோ, வா 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 வா. மெதுவா பாட்டி, எழுதுங்க. பத்திரமா இருக்க. டேய், கார்ல இருந்து கவர் எடு. இந்த எடுத்து வரேன். மெதுவா பாட்டி, பாத்து பாத்து. டேய், குட்ரா. இந்தாங்க பாட்டி, இந்தாங்க வச்சுக்கங்க. யார் பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கட்டும் பாட்டி, இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா போங்க. எவ்வளவு பெரிய மனசு. 오빤 강남스타일. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவனை போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வணங்க. கூப்பிட்டீங்களா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம். என்னடா அது? கத்தி. எதுக்குடா இந்த கத்தி? அது வந்து சார், கன்னு வாங்குறதுக்கு காசு இல்லையா, அதான் கத்தி வாங்கிட்டு வந்தேன். வேணா உங்க கண்ணை கொடுங்க, இந்த கத்தி நீ வச்சுக்கோங்க. வச்சுக்க. சரி, எதுக்கு இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்க? இது பொண்ணுங்களை வச்சு மாமா வேலை பண்றவங்க தான். ஏறா வண்டியில. எதுக்கு சார்? பொண்ணுங்களை காட்டுறதுக்கு. நீங்க பொண்ணுங்களை காட்டுறீங்களா? அதனாலதான் ஜனங்கள்லாம் உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்களா? மாமாவா? யோ, ஏத்துங்க வண்டியில. மாமாவா? சார், மாமா. சார், சார். அடடே, வா சிவா. என்ன சார், எப்பவும் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் தான் வர சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடானா அதிசயமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கீங்க. தினம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் ஸ்பெஷல் ரசகுல்லா. சிவா, நீயும் சாப்பிடுறியா? ஸ்ரேயா சூப்பர் என்ன ஃபிகர். சார், உங்க முன்னாடிலாம் வேணாம் சார். சார், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன்.
டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? சரிங்க சார். இத பாரு, இந்த ஃபைல்ல எங்க பேங்க்ல வெஹிக்கிள் லோன் வாங்கிட்டு பணம் கட்டாதவங்களுடைய லிஸ்ட் இருக்கு. ம் இந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் பார்ட்டி கிட்ட பேமெண்ட் கேளு. கொடுக்கலைன்னா வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. யார் பாஸ் நீங்க? உங்க அப்பன் வண்டிக்கு என்ன டியூ கட்டல? ஹலோ, அது ரொம்ப காஸ்ட்லியான கிளாஸ் பாஸ். இது இன்ட்ரெஸ்டிங் சரியா போச்சு. வண்டி விட்டு இறங்கடா. செஃப்னி, இந்த வண்டியே உந்தில நாய் போச்சு. இனிமே நீ எனக்கு எதுக்கு? இனிமே எனக்கு இந்த ரவுடியே போதும்.